இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. சமீபத்தில் அங்கு நடந்த கிராம பஞ்சாயத்து நகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியே அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் மும்பை, தானே, புனே, நாக்பூர், சோலாப்பூர் உள்ளிட்ட 29 மாநகராட்சிகளுக்கான உறுப்பினர்களை தேர்வு செய்ய இன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. இதில் பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், உத்தவின் சிவசேனா, ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா, காங்கிரஸ், AIMIM, சரத்பவாரின் NCP உட்பட பல முக்கிய கட்சிகள் களம் கண்டன. 20 ஆண்டுகளாக தனித்து செயல்பட்ட உத்தவ், ராஜ் தாக்கரே சகோதரர்கள் இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து ஒருங்கிணைந்து களம் இறங்கினர். மாநிலத்தில் பிற மாநகராட்சிகளில் பாரதிய ஜனதா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் தனித்தனியாக களம் கண்டாலும் மும்பை மாநகராட்சியில் மகாயுதி கூட்டணி என்ற பெயரில் பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் இணைந்தே களம் கண்டன. நாட்டிலேயே வர்த்தகம், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மும்பை மேயர் பதவியை எப்படியும் பிடிக்க வேண்டும் என்ற கணக்கில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியாற்றின. அந்த வகையில் மும்பையில் மொத்தம் உள்ள 277 வார்டுகளிலும் இன்று அமைதியான முறையில் ஓட்டுப்பதிவு நடந்தது. 1 கோடிக்கும் மேலான வாக்காளர்கள், 1700க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் என மும்பை தேர்தல் களம் களை கட்டியது. இன்று காலை துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை நிறைவடைந்தது. அதேபோல் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்தது. முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், துணை முதல்வர் ஷிண்டே, அஜித் பவார், RSS தலைவர் மோகன் பகவத், முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே, பாலிவுட் பிரபலங்கள் என பலரும் ஓட்டளித்தனர். தேர்தல் அமைதியான முறையில் நடந்ததாக ஆளுங்கட்சிகள் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் தேர்தல் மை அழிப்பு, வாக்காளர்கள் பெயர் நீக்கம் என எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்தன. இன்று பதிவான ஓட்டுகள் நாளை 16ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. மும்பை மாநகராட்சி இதுவரை சிவசேனாவின் ஆதிக்கத்தில் இருந்து வரும் நிலையில் அந்த கட்சி ஷிண்டே, உத்தவ் என இருவர் தலைமையில் பிரிந்ததால் தற்போதைய தேர்தலில் யார் பக்கம் செல்வாக்கு உள்ளது என்பது தெரியவரும். அதேபோல் மும்பை மேயர் பதவியை எப்படியும் தங்கள் வசம் வைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா தீவிரமாக களப்பணியாற்றியுள்ளது. மொத்தமுள்ள 29 மாநகராட்சிகளில் 26க்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வெல்லும் என முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.